ஆத்தா புஸ்ஸு. ஆத்தா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்க. புஸ்ஸு. என்ன கர்மத்தால முடிவு வந்திருக்க? இந்த நேரத்தை நேரம் தள்ளிடுறா. ஆத்தா அவசரமா ஒரு 1000 இருந்தா கூட. அடமானத்துக்கு என்ன வந்திருக்க? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சிம்ரனை கையோட கூட்டு வந்திருக்கேன். சிம்ரனுக்கு 1000 தானா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி சினிமா சிம்ரன் இல்ல, சீரிப்பாயிர சிம்ரன். பையா சேலைய ஊத்தி சிம்ரனை காட்டு. ஐயோ 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 பாம்பு. அட பாவி, இதான் சிம்ரன் சொன்னியா? ஆமா பாட்டி, நான் பாம்பாட்டி, இவ என் வப்பாட்டி. என்னடா பாம்பு படம் இருக்குது? இது படம் மட்டும் இல்லாத்தா, மெகா சீரியலே எடுக்கும். இதுக்கு போய் 1000 ரூபாய். என்ன இப்படி கேட்டுப்புட்ட? இவங்க அம்மாவை விட்டாலாச்சாரியா வச்சிருந்தாரு, இவங்க அக்காவை ராமநாதனை வச்சிருந்தாரு, இத கமலஹாசன் நீயா படத்துல வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன் படைப்பா படத்துல ரஜினிகாந்த் இதை கையில பிடிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு பணம் கொடுக்கலன்னா சிம்ரனோட மதிப்பு என்ன ஆகுறது? இந்தா பொடி. இந்தா புடி. இந்த பொடி. பாட்டி ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? டிவியில கமலஹாசன் படம் போட்டா டிவிய பூட்டி வை. அப்புறம் இவ கமலஹாசன் ரசிக, டிவிய ஓட்ட போட்டுட்டு உள்ள போந்துருவா புஸ். இது எப்படா மூடிட்டு போவ? எனக்கு மூடு வரும்போது கூட்டிக்கிட்டு போறேன். அத்தா நீ மூடிக்கிட்டு இரு. பால் முட்டை வாங்கி போட்ட ஓஞ்சு போவேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பால் முட்டை எல்லாம் சாப்பிடவே மாட்டா. மெக்டோல் பிராண்டி ஃபுல் அடிச்சிட்டு ஜாலியா இருப்பா புஸ். பாய் டார்லிங் வட்டா. குவார்டர் வாங்கிட்டு வரேன் போயிட்டு புல் எடுத்துட்டு வர. மாப்ள வாங்குனது குவார்டர், மீதி எல்லாம் வாட்டர். ஊத்துமா? கவனிப்போ, மிக்சிங்ல கிங் இல்ல. ஊர்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ண ஆள் தானடா நீங்க. போதுமா? போதுமா? இந்தா கடிச்சுக்கோ. மாப்ள ஒரு சிகரெட் மாப்ள. சூப்பர். மாப்ள குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தயாரா ஒரு ஃபீலிங் இருக்க, அது கிரேட்ரா. கரெக்டா சொன்னாரா? கரெக்டா சொன்னா. மாப்ள இது நல்லா இல்ல. என்ன பழி புளி வாங்குறியா? என்னடா சொல்ற? என்னடா இது? குடிச்ச நீ? யாரு? நானா? நீ குடிச்ச? நான் எங்கடா குடிச்சேன்? பாம்பு உறிஞ்சு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இப்படி அல்பத்தரமா பேசாத. சரி, எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இனிமே என்னையும் நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். சரி, இனிமே ஒன்னா குடிப்போம், ஒன்னா வாந்தி எடுப்போம். ஓகே. டிக்கெட்ட போனாலும் இதே கண்டிஷன் தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. வாயாலே ஊறிறான் நாஸ்டி ஃபெலோ. ஃபுல்லா ஊத்து. ஓகேயா? இப்போ ஓகே. ஏன் சரக்கு ஏன்டா குடிச்ச? உன் கிளாஸ்ல இருக்க குடிக்கலாம்ல. மாப்பிள விளையாட நீ. நான் என்ன குடிச்சேன்? என்ன கட்டிங்களே விளையாட நீ. நீ குடிக்காம யார் குடிச்சது? நான் குடிக்கலடா. என்னமோ போ, அந்த பாட்டில கொடு. மோசமான குடிகாரனாடி. ஆமா ஊத்துறா. குடிச்சு ஏன் மேல வெளிய போடுற? குடிய பார்த்தவன ஆளா பறக்குறீங்களாடா. யாரு? நானா? நீதான். சொல்லுடி. சரக்கு ஒரிஜினல் மச்சான். மச்சான் பாம்பு தண்ணி அடிக்குதா? ஸ்னேக் 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 வெச்சி வெச்சி அடிக்குது. மாப்ள தண்ணி பாம்பை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிற பாம்பை இப்பதான் நான் பாக்குறேன். ஐயோ விரிச்சி விரிச்சி அடிக்கிறான்டா மச்சான். ஊருகா கூட தொட்டிக்காம ஒரே கல்புல அடிக்கிறான்டா. நம்மளே மிஞ்சிருவோம் போல இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பெக்காது வைப்பான். நான் மீதி அடிக்கிற வேகத்தை பார்த்தா அவனுக்கே இன்னொரு குவார்டர் வேணும் போலடா. ரொம்ப தூக்காத, உள்ள போய் போறான். பாட்டி 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 இல்ல, ஃபர்ஸ்ட் பக்கல கொண்டாட வேண்டியதான். Come on, come on. உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மெர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பம்மாவா? அசிங்கமா இருக்க. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல, நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு? ஒரு ரேட்டு 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபாய் 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு. என்ன விட இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பதான் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க.
அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ, பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பாட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னியா? இத பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். யோ, நீ எங்கயா போற? இல்ல, முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? Yes. அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரைனிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. குவார்டரா? அப்ப குவார்டர் குப்பமாவா? கீழே ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கல்ல கட்டல பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்த என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில படுக்கட்டும். அழகிய அழகி அஸ்தாவா, குவார்டர் அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட. கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. பூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். ஊரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. எழுப்புறேன். எழுப்ப சொன்னியா? மச்சான், உன் ஃப்ரெண்ட் வராங்க. மாப்ள, இந்த பொம்பளை ஏன் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்கா? இதுக்கு ஏதாவது வழி பண்ற மாப்ள, ப்ளீஸ். அப்படிங்கிற அவங்க உன்னை அடிக்கிறதுக்குள்ள அம்மா சென்டிமெண்ட் அவுத்து விடுறா. அம்மா சென்டிமெண்ட்னா அவங்களோட காசு கொண்டு அம்மா என் தலைக்காத மாப்ள பாட்டு கையை குடுறா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை மறுபடியும் அம்மா. ஏங்க என்ன அம்மா கூப்பிட்ட? நான் உனக்கு அம்மாவா? அதானே, அவங்கள பார்த்தா அவ்வளவு வயசானவங்க மாதிரியே தெரியறாங்க. எவ்வளவு எங்க இருக்காங்க. ஒரு அக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கலாம்ல, என்னக்கா சொல்றீங்க? அதானே, அக்கான்னு கூப்பிட்டா நான் எதுங்களை எல்லாம் அடிக்கணும்? ஏன்டா ஐச்சாட்டியம் பண்றீங்க? ஏன் தம்பி, இந்த கருத்துல கூட எல்லாம் எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? நான் இனிமே இந்த ஜொல்லோட சேரவே மாட்டேக்கா. அக்கா, நீங்க எங்கக்கா போறீங்க? இந்த வாட்ச் நின்னு போச்சுப்பா. ஆஹா, ஊர்ல ரிப்பேர் ஆன வாட்ச்ல நான் தான் சரி பண்ணி கொடுப்பேன்க்கா. வாங்க. ஏய், நம்ம வீட்லயே போய் பண்ணலாம். விட்ட போட்டுட்டா. என்ன ஒரு மாதிரி பாக்குறா, ஒண்ணும் புரியல. ஹலோ, என்னங்க? விசில் அடிக்கிற விசில்? நான் அடிக்கலைங்க. மாப்ள, என்னடா பண்ண அவங்கள? என்னடா மாப்ள, வந்தா 2 காட்டு காட்டுனா போயிட்டே இருக்கா. என்னடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கொஞ்சம் விடுங்க. போங்க சார். தேங்க்ஸ். ஏன் மாப்ள எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கா இவ? உன் ஃபேஸ் வேல்யூ அப்படி மச்சான். பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்ளோ பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்ப டிரான்ஸ்பர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தீர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். அன்பே, அபியாமி, படே என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்லாம் தூக்கிட்டு வர, ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்திருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல. அதான் யோசிச்சு பார்த்தேன், 2 ரீல உருட்டு வந்தேன். ஐயோ. ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு. திம்சு கட்ட, உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர்டா. வந்து விட்டாயா? ஆமாடா, வந்துட்டேன். என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க. லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது?
வாடா. வந்து கேளுங்க. ரெண்டு ரவுண்டு எல்லாம் வாங்க, பாத்துறேன். வாங்க, என்ன வாங்க. அடிச்சிட்டு புரியாம, இருக்க? புரியாம. எப்ப பார்த்தாலும் ஐயோ, புடி, புடிக்காதீங்க. ஒழுக்கமா என்ன, என்ன பாத்தீங்க? எல்லாரும் பாருங்க. பாவி. பாட்டி. ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கேன். இது ஒரு நியாயமா நல்லா இருக்கேன். இது பாரு, விஷயம் தெரியாம பேச லவ் லெட்டர் எழுதுறா. விடியும் வரை பெணா காப்பாத்த மாட்டேன். என்ன சொல்றா? பாட்டி இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இந்த பாருங்க, நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். எப்படி சொல்லலாமடா? இல்ல இது என் மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி சும்மா இருக்கலவி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்ரு. இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாட்டிய புடிச்சிருக்கேன். இப்ப பாரு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறமா? நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா இத பாருங்க, அவன் எழுதின லெட்டர். ஐயோ, இந்த ஆமா. லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டை தாங்க பண்ணிருக்கான். ஏண்டா டேய், நீதான் இதெல்லாம் செஞ்சியா? ஏண்டா, இந்த குரலை வச்சுக்கிட்டு உனக்கு காதலா கேக்குது? அப்ப எஸ்பிபின்னா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கறவி. ஏண்டா, இனிமே இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறியா? நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நேரே பக்கம் பார்க்கக்கூடாது. ஆமா. ஏன்பா, ஆ, அவரை நான் ரொம்ப அடிச்சிட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி அக்கா சாரிப்பா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. என்ன எல்லாரும் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. ஏய், என்ன எல்லாம் போங்க போங்க. பாத்து முடிச்சாச்சுல, போங்க. அக்கா என்ன கூப்பிடுறான் அவன்? நீங்க போங்க போங்க. மாப்ள ஆ. ரொம்ப நன்றி மாப்ள. ஹாய் ஹாய். ஏன் இவ்வளவு லேட்டு? ஒரு பொண்ண நீ லவ் பண்ணனா அவளை நீ எப்படி வச்சுக்குவ? மாசமா வச்சிருப்பேன். சரி, உன் ரேஷ்மாவை நீ எப்படி வச்சிருப்ப? பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி. என் ரேஷ்மாவை அவ பாதம் நோக்காம என் உள்ளங்கையில வச்சு சொல்லுவேன். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன். ஆனா என் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையா நினைக்கிறேன். ஏய் ரேஷ்மா, அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? ஹலோ, டேய் உன் போன்றா. சரி, அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு. வாங்க நம்ம போய் கை வேலையை பார்ப்போம். ஏன் ஷாக் ஆகுற? எழுத்து வேலையை சொன்னேன். எப்ப பாரு முழிக்கிறது. ஹலோ, நான் மும்தாஜ் பேசுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன். கரெக்டா 5 மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ ஹலோ, நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா வர மாட்டான். ஏன்னா அவன் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. நீ பரதா ரெண்டுக்கு எடுத்ததெல்லாம் வேஸ்ட். கிளம்புங்க. ஹலோ, ஐ மும்தாஜ். என் காதலை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை லவ் பண்ண வரல. என்னால ஒரு பொண்ணு செத்துறக்கூடாது, அது தடுக்க தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என் ரேஷ்மா கொடுத்த இதயத்தை வேற யாருக்கும் தரமாட்டேன். உங்க எண்ணத்தை மாத்திக்காங்க. ஒரு நிமிஷம், என் முகத்தை பாத்தீங்கன்னா உங்க எதையும் என்னை ஏத்துக்கும். நீங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட நான் உங்க முகத்தை பார்க்க தயாரா இல்ல. Goodbye. ராகுல், வாங்கடா போலாம். சரிடா. I love you. நான் இப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்தியா? இந்த பிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. Be careful.
ரேஷ்மா, இந்த லவ் வேர்ல்ட் ஒரு புனிதமான இடம், காதல் கோவில். நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் கண்ணு முடிக்க. உன் இதயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிற நானு தேடிப்பாரு. ப்ளீஸ் ரேஷ்மா, ப்ளீஸ். உன் இதயத்துல இல்ல இல்ல, நான் இருக்க மாட்டேன். I'm unlucky. என்னடி காலையில டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடி. எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு? ராகுல், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? வருவீங்க, லவ்வ சொல்லுவீங்க, பூ கொடுப்பீங்க, அப்புறம் இல்லையும்பீங்க. டேய் ராகுல், வா போலாம். ராகுல் ப்ளீஸ். ராகுல், நான் உன்கிட்ட தான் பேசணும் ப்ளீஸ். நீங்க போங்கடா. ரேஷ்மா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. நீ என்ன விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னோட விளையாட்ட லவ்ல காட்டிடாத. காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. ராகுல், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட அன்பு காட்டி பாசமா யாருமே இருந்ததில்ல. நீ என்கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் என் லவ்வ சொல்ல நினைப்பேன். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அதை சொல்லாமலே விட்டுடுவேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ ராகுல். இதுக்கப்புறமும் நீ என் லவ்வ ஒத்துக்கலன்னா இனிமே எப்போ நீ என்ன பார்க்கவே முடியாது. கைய கால எழுந்துடா. ஐயா எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்பையா படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே, ஆமா, அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால பண்ண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு. மேயற மாட்ட நக்கற மாட்டு கேட்ட கதை அவன் கதை. சுமாரா, எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டையை போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கும் ஆப்பா? டேய், ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா. லேட்டா போனா ரெண்டு கப்பா சீக்கிரம் வா. கூடிய போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா. இங்க பாரு, குதிரை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஜா? இதான வேணாங்கிறது. டேய், அவ தோரணை பாரு, பக்கா பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரை பிடிச்சு நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சு வந்தேன். பாட்டி, இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். நீங்க 2 பேரும் எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைகளை 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. குதிரையை ஓட்டுனா இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா.